Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பச்சை பயிர் வச்சு அத நல்லா ஊற வச்சு ஸ்ப்ரவுட் செஞ்சு அதல ஒரு சாலட் மாதிரி prepare பண்ண போறோம். அதுக்காக நல்லா கழுவி இத மாதிரி 5 hours போல ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணியில இத மாதிரி மொத்தத்தையும் சேர்த்து இத மாதிரி நான் வந்து மூட்டை கட்டி வச்சுக்க போறேன். இத வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லா வந்து இத மாதிரி கட்டி வச்சுக்கலாம். மேலே லைட்டா தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு முளைச்சி வரதுக்கு ஈஸியா இருக்கும். So இத வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லா வந்து விட்டுடுறேன். இப்போ எனக்கு நைட் ஃபுல்லா இருந்துட்டு நான் மார்னிங் பார்த்தனா இத மாதிரி இருந்தது. இத வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம். இத மாதிரி prepare பண்ணி இப்படியேவும் சாப்பிடலாம். நம்ம வந்து இத மாதிரி முளைச்சி வந்த அப்புறம் நான் இன்னைக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 1 ஸ்பூன் அளவு தண்ணி உப்பும் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறேன். நல்லா வெந்து வரணும். இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்க வேணாம் அப்படினு நினைச்சீங்கன்னா இப்படியே கூட எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லயும். இப்போ ஒரு pan வச்சிட்டு நல்லா ஹீட் ஏறட்டும்ட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோ நம்ம வந்து சாலட் அதாவது சுண்டலுக்குலாம் கொஞ்சமா சேர்த்தாவே ரொம்ப நல்லா இருக்கும். சோ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். சோ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சி வரட்டும். இப்போ இது கூட நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். சோ நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஞ்சும் பூண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2 பல் இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் வந்து பூண்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சோ இத மாதிரி நம்ம வந்து டேஸ்டுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நம்ம ஹெல்தியா எடுத்துக்கலாம். சோ நான் வந்து இது நல்லா வதங்கி வரட்டும்ட்டு ஒரு சின்ன கேரட்டா எடுத்து நல்லா இத மாதிரி கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துடுச்சு. சோ வெந்துடுச்சான்னு பார்க்கிறதுக்கு இது மாதிரி நம்ம அழுத்தி கூட பார்க்கலாம். சோ நல்லா வெந்துடுச்சு. சோ நான் வேக வச்ச பச்சை பயிறு வந்து மொத்தத்தையும் வந்து இது கூட சேர்த்துக்க போறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்தி பச்சை பயிறு. அதுவும் இது மாதிரி ஸ்ப்ரவுட்ஸா சாப்பிடும்போது நமக்கு அந்த ஹெல்த் வந்து நமக்கு வந்து டபுளா கிடைக்கும். பாத்தீங்கன்னா இப்போ வந்து காரத்துக்காக எக்ஸ்ட்ரா காரத்துக்காக பெப்பர் வேற சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். சோ காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம வந்து குயிக்கா செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து உளுத்தம் பருப்பு லாஸ்டா வந்து எண்ணெயில கொஞ்சம் லைட்டா வந்து இது மாதிரி பொரிய விட்டு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி லாஸ்டா சேர்க்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பினஸா இருக்கும். சாப்பிடும்போது வாயில கடிப்படும்போது இன்னுமே டேஸ்டா இருக்கும். அதுக்காக நான் லாஸ்டா சேர்த்து ஒரு 2 to 3 minutes போல இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. Hey friends, இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு green gram sprouts தான் நான் செஞ்சு காட்டியிருந்தேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. Bye.